ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு பாஸ்தா எடுத்துக்கோங்க. 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டரை. இப்போது சால்ட் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வந்து அப்போ தான் வேக வைக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போது கேப்சிகம், கார்லிக், வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பாயில் ஆனதோ 3 கப் பாஸ்தா எடுத்துகிட்டு இது நல்லா வந்து ஒரு 9 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது வேகிற டைமில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கடுத்தது வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுறேன். இப்போ இது வதங்கினதும் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உப்பு வந்து தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாயில் பண்ணி வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் மாதிரி. நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம பாஸ்தா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் பாயில் பண்ணி வச்ச பால் வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த வீட் ஃப்ளோர் வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து லைட்டாக சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, இது போதும். இப்போது பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பெப்பர் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம பாஸ்தா ஃபில்டர் பண்ணி வச்ச பாஸ்தா வந்து சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்ருங்க. ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களோட கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.